வந்திருக்கிறோம். கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வலோகத்திற்கு அதிபதியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லா நாமத்திலும் மேலான ஒரு உண்மையுள்ள நாமத்தை உடையவரே ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க எங்களுக்கு நீர் ஒரு பெலனை தருவீராக ஆண்டவரே. பெலனற்ற நேரத்தில் எங்களுக்கு பெலனை தருகிறவரே, எங்களுக்கு பெலனாய் இருந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று போற்றக்கூடிய எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எல்லாரும் ஒரு விசையாய் வாய்களை திறந்து ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் கர்த்தர் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிற நல்ல தயவுக்காக ஆண்டவரே, நல்ல இடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று போற்றக்கூடிய எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க 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 நிரப்புங்க. வல்லமையுடையவர் ஆண்டவரே, இந்த இடத்துல மகிமையானவைகளை நீர் செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள் ஒப்பு கொடுப்போம், கர்த்தருடைய வல்லமைக்குள் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துங்க 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 ஆண்டவரே. இந்த ஆராதனை கர்த்தருடைய நாமத்திற்கென்று நாங்கள் பாடுகிற பாடல்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய செயல்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு ஆண்டவரே தேவையற்ற சூழ்நிலையாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் இம்மட்டும் நீர் எங்களை வழி நடத்தி ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களை பாதுகாத்து உம்முடைய கிருபையினால உம்முடைய வரங்களினால் எங்களை பாதுகாத்து இருக்கிறீரே. உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய கிருபை மேலானது. உம்முடைய நாமம் உண்மையில்லது ஆண்டவரே. அதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோ வாழ்த்துகிறே வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோ உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ. இயேசுவே, வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே,
அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. தெய்வமே உன்னதமானவரே, இயேசுவே என் உறைவிடம் நீர்தானே. இயேசுவின் நாமத்தினாலே உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உங்கள் பிரசனத்தினால இன்னும் ஆண்டவரே உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு எங்களோடு இருக்கட்டும். மீதியான எல்லா வேளைகளிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கொஞ்சம் மானிட்டு மெயின் கொஞ்சம் வைங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமீன். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் 128 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவியை கவனித்து நோக்கி பார்ப்பீராக என்று வேதம் சொல்லுகிறது. அவரே பரிசுத்தர், அவரே எல்லா நாமத்திலும் மேலானவர். அவர் கேருபீன்களும் சேராபீன்களும் போற்றிடும் ஒரு பரிசுத்த தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தி ஒரு சில பாடல்களை பாட போறோம். நீர் பாரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பாரிசுத்த, 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நம்ம சேர்ந்து பாடுவோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நம்ம சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. உலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. உலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. ஓ, நீர் பாரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பாரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே.
பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரன் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரன் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. ஓ, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலமாக இருக்கிறீரப்பா. சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சந்தோஷமா பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். சர்வ வல்லவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், இயேசுவே உந்தன் பாதப்படி. ஓ, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கோ தூய ஸ்தலம். சகலமும் சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே. நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பாரிசுத்தர் பாரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் சர்வ வல்லவரே போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பாரிசுத்தர் பாரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. சர்வ வல்லவரே, வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் அல்லாஹ் யாருண்டு தேவனே. தேவனே. பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். ஓ, என்றும் மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். இயேசுவே, நீர் பாரிசுத்தர்
பாரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஓ நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, இந்த மாதத்துல கர்த்தருடைய தெய்வீக வல்லமை ஓ எங்களை நிரப்பட்டோ, உம்முடைய வல்லமையினால நிரப்புங்கப்பா. நீர் பாரிசுத்த 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 எங்கள் பரலோக ஓ இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை இயேசுவே நீர் பாரிசுத்தர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. எத்தனை பேருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் நமக்கு ஏராளம். இந்த இடத்திற்கு நாம் எதுக்கு வந்திருக்கோம்? கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவர் உண்மையுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர். ஆமென். நல்ல சந்தோஷமா இன்னொரு பாட்டை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போறோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு அந்த ஆராதனை அவருக்கு மாத்திரம்தான். எத்தனை பேர் அவரை உண்மையை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஆராதிக்க போறோம். உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நம்ம சேர்ந்து கைகளை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? நல்ல சந்தோஷமா பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவரே சர்வ வல்லவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. இயேசுவே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்குத்தானே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை.
உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே, அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த உள்ளத்தோடே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசுவே பரிசுத்த உள்ளத்தோடே. ஆண்டவரே, நீர் தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய ஆராதனையை அங்கீகரிக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, இயேசுவின் நாமத்தினாலே ஆராதனை. ஆண்டவரே, உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, இயேசுவே மாட்சிமை உடையவரே, ஓ மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. இயேசுவே, இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் அதிகாரம் அதிகாரம், உமக்கே ஆராதனை. உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே, ஓ துதிக்கு பாத்திரரே. உண்மை உள்ளவரே பாத்திரரே, உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, சர்வ வல்லவரே, பாத்திரரே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே, அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஓ ஆராதனை 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 உமக்குத்தானே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து, சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. வாய்களை திறந்து சொல்லுவோம். உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே.
மகிமை உள்ளவரே, ஓ மகிமை நிறைந்த சர்வ வல்லவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, அப்பா மாட்சிமை உடையவரே, ஆண்டவரே உம் நாமம் உயர்த்திடுவே, இயேசுவின் நாமத்தினாலே உம் அன்பை பாடிடுவே, ஓம் நாமம் உயர்த்திடுவே, நாமம் மேன்மை உள்ளது, உம் அன்பை பாடிடுவே, ஓ ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஓ ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆராதனை என்ன உயர்த்துவீரவரே, தானே ஓ ஆராதனை 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 கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கு தானே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நீர செய்பவர் நீரே, இயேசுவே தலை நிமிர செய்பவர் நீரே, ஆண்டவரே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர நீரே, நம்முடைய தலையை நிமிரச் செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கேடகமும் அவர் நமக்கு மகிமையும் நம் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறார். ஆமேன். அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த இடத்துல நீங்களும் நாம இருக்க முடியாது. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் நிற்பது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னீங்கன்னு தெரியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? ஆமேன். பலவித துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும், நல்லதும் இருக்கும், வாழ்க்கையில கெட்டதும் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தர் நம்மை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். ஆமேன். ஒருவேளை எந்த ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல வந்திருந்தாலும் கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த பாட்டு இப்படியாக சொல்லுகிறது, படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறனே ஏன் உங்க கிருபை தான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்துங்க, அவர் கிருபையினால தான் உயிரோடு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா சோர்வுகளும் வெளியேறட்டும். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது அவர் கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இல்ல, என் பலன் இல்ல, தாளந்தில்ல, எல்லாமே கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்தில்ல, எல்லாமே கிருபை. மறுபடியும் சொல்லுவோமா? நான் இல்ல, என் பலன் இல்ல, உண்மையா சொல்லுவோமா? தாளந்தில்ல, எல்லாமே கிருபை. ஓ நான் இல்ல, பலன் இல்ல, ஆண்டவரே என் என் சுயத்தினால எதுவுமே இல்லப்பா. எல்லாமே ரெண்டு கரத்தை உயர்த்தி கிருபை 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 கிருபை. இந்த வார்த்தைகள் உண்மைதாங்க. நம்ம சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரே நீர்தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே. நல்ல கரம் தட்டி பாடுவோம், நல்ல சந்தோஷமா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய கிருபை இந்த இடத்துல இருக்குது. ஆண்டவரே உங்க கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா.
இன்னும் நாளியல இன்னும் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறனே ஏன் போராட்டங்கள் முடியல பாடுகளும் தீரல ஆனாலும் நிற்கிறனே ஏன் இன்னும் நாளியல இன்னும் தோற்று போக ஆண்டவரே ஆனாலும் வாழ்கிறனே இயேசுவே போராட்டங்கள் முடியல பாடுகளோ தீரல ஆனாலும் நிற்கிறனே கைகளை தட்டி கிருப 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 ஓ நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாமே கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் காலத்துல எல்லாமே கிருப 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 படிக்கல உயரல பட்டதாரியாகல ஆனாலும் வாழ்கிறனே ஏன் நிற்கிற நிர்மூலமாகாமலே இருக்கிற ஆனாலும் நிற்கிறனே ஏன் படிக்கல உயரல பட்டதாரியாகல இயேசுவின் நாமத்தினாலே ஆமே இருக்கிற நிர்மூலமாகாமலே இருக்கிற ஆனாலும் நிற்கிறனே கிருப 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 நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாமே கிருப நான் இல்ல எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும் என் காலம் எல்லாமே கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாமே கிருப 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 இயேசுவே கிருப 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 அவருடைய நாமத்தினாலே கிருப 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 அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதி எல்லாம் மாறினது ஏன் பாவம் எல்லாம் மறைந்தது சாபம் எல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் மாற்றினது ஏன் அற்புதங்கள் நடக்குது ஆமே அதிசயங்கள் பாட பாட புதிய கிருபையை தருகிறார் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே பறந்தது சாபம் எல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் மாறினது ஓ கிருப 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 நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாமே கிருப நான் இல்ல என் பலன் இல்ல எல்லாமே கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாமே கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாமே கிருப கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம் இந்த இடத்துல நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே உங்க கிருபையின் ஆலயங்களை நிரப்புங்கப்பா உடைய பலத்தின் ஆலயங்களை நிரப்புக ஆண்டவரே ஓ சர்வ வல்லவரே உடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே உங்க கிருபையின் ஆலயங்களை நிரப்புங்க 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 நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்து இல்ல எல்லாமே கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்து இல்ல எல்லாமே கிருப ஓ நீ நல்லவ சர்வ வல்லவ நீர் நல்லவ சர்வ வல்லவ உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை
எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. ஏன் தெரியுமா? அவை காலை தோறும் இயேசுவே ஓ, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஆண்டவரே, உங்க கிருபை புதிதாக இருக்கும். ஆண்டவரே, உங்க கிருபை மேன்மையானது. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஆண்டவரை உயர்த்த போறோம். ஆண்டவரே, தேவனே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த வேதத்தின் மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், தேவனே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைப்பது தடைபடாது, ஒரு காலமும் தடைபடாது. ஆண்டவரே, நாங்களும் உயர்த்துகிறோம். ஏதோ நான் சொல்றதுக்காக நீங்க ஆராதனையை செய்ய வேண்டாம். இந்த இடத்துல யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாய் நம்பி வந்திருக்கிறீர்களோ அவருக்கு பலன் தருகிறார். அவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை தருகிறார், ஒரு புதிய கிருபையை தருகிறார். அவருடைய நாமம் அற்புதமானது, அவர் அதிசயமானவர், அவர் உன்னதமானவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, ஒப்பான தேவன் யார்? அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. நம்ம சேர்ந்து பாடுவோம். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே இருக்கிறார். அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். அவர் எல்லா நாமத்திலும் மேலானவர். நல்ல கரங்களை தட்டி ஆராதிப்போம். நல்ல சந்தோஷமாக ஆண்டவரை உயர்த்துவோம். சர்வ வல்லவரே, எங்களுக்கு தரிசனத்தை தருபவரே, தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்குப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய, இயேசுவின் நாமத்தினாலே, தேவனே, உமக்குப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், இயேசுவே, அதை தடுப்பவன் யார்? ஓ தேவரே, சகலமும் செய்ய வல்லவர். இயேசுவின் நாமத்தினாலே தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அவருடைய கிருபை நம் மத்தியில இருக்கிறது. நம்ம சேர்ந்து பாடுவோம். உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. தரிசனம் தந்தவரே, ஓ தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவரே அல்லவோ, இயேசுவே, நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீரே, சகலமும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? ஆண்டவரே, உமக்குப்பான தேவன் யார்? தேவரீ சகலமும் செய்ய வல்லவர்.
உடைப்பவர் தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை உதித்திடுவே. தடைகளை ஆண்டவரே, உடைப்பவர் நீர்தான், எல்லா தடைகளும் மாறட்டும். தடுப்பவர் எவரும் இல்லையே. இயேசுவின் நாமத்தினாலே கடலையும் கடந்திடுவே, ஓ கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவரே சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவனே தேவரே சகலமும் செய்ய வல்லவர். ஆண்டவரே, எங்களை நிரப்புவீராக. உமக்குப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமி. இந்த மாலை, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை தொட விரும்புகிறார். அவருடைய வல்லமை ஓ எங்களை நிரப்புவீராக. சர்வ வல்லவர் யார்? வானத்திலோ பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? நல்ல ஆராதிப்போம், நல்ல விடுதலையோடு. சர்வ வல்லவரே எங்களை நிரப்புங்கப்பா. ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி நல்ல இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு பலனை தரப்போகிறார். இந்த மாதத்தில் நமக்கு கர்த்தர் சுகத்தை தரப்போகிறார். ஓ நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். ஓ சாவாமை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, யாரும் மௌனமாக இருக்க வேணாம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாதத்தில் தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அது எந்த காரியமாகட்டும், சத்துருவின் முகங்கள் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்பத்தை தொட நினைக்கிற எல்லா சத்துருவின் போராட்டங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால கர்த்தர் முறியடித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஓ ஷாகா மலரா பாபா பாபா ஓ ரிபலதன லரபா பாபா பாபா ஓ சிகலரபா ரியாந்துனா லரபா. வல்லமையினால நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா. ஓ ஷாகா மலரா பாபா 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 ரியாந்தன லரபா. பலவீனங்களை மாற்றுங்க. ஓ தூக்க களைப்புகள் மாறட்டும், சத்துருவின் போராட்டங்கள் மாறட்டும், குடும்பத்தில் ஒரு ஜெயம் பெருகட்டும், ஓ ஊழியத்தில் ஒரு ஜெயம் பெருகட்டும். நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு, ஓ ஒரு விடுதலையோடு கர்த்தர் நம் மத்தியில் உலாவுகிறார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய நாமம் உண்மையுள்ளது. ஓ உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய மகிமையினால நிரப்புங்கப்பா. எத்தனை பேர் எந்த சூழ்நிலையில வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார்.
நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், நம்முடைய சபைகளுக்குள் ஒரு மாற்றம். அந்த உண்மையில் நாமத்தை நாம தொழுது கொள்ள போறோம். 2 கரத்தை உயர்த்தி, யாரும் வேடிக்கை பார்க்க வேணாம். இந்த இடத்துல வந்தாலே ஒரு சமாதானம். என்ன துன்பத்தோடு வந்தாலும் கர்த்தர் நமக்கு நன்மையை நினைக்கிறவரை மாத்திரம் தான் நாம் ஆராதிக்கிறோம். நீர் வாழ்கவே, நீர் வாழ்கவே ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை எங்களை நிரப்புங்கப்பா. நீர் வாழ்கவே இயேசுவே, வல்ல நாமம் வாழ்கவே. நீர் வாழ்கவே இயேசுவே, நல்ல நாமம் வாழ்கவே. அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் ஆராதனை முடிக்க போறோம். நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அந்த இயேசுன்னு சொல்லும்போது ஒரு விடுதலை. அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா இயேசுவே. நீர் அற்புத இயேசுவே, அற்புதங்கள் செய். எல்லாரும் வாய்களை திறந்து, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கர்த்தரை உயர்த்துவோம். இயேசுவே, அற்புதங்கள் நமக்கு ஜீவனை கொடுத்தாரே. அல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்டும். எல்லாருக்கும் ஒரு மனதின் ஆவியோடு அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா இயேசுவே. உம்மை உயர்த்திடுவோ, துதி நீரைவுடன் கர்த்தரே நீ உயர்த்திடுவீர். மகிமை ராஜராஜனே. ஓசன்னா. நல்ல ஆராதிப்போம். ஒரு விடுதலையை கர்த்தர் விரும்புகிறார். உன்னதத்தில் ஓசன்னா, ஓசன்னா, இயேசுவின் நாமத்திலே அவரை உயர்த்தி உம்மை உம்மை உயர்த்திடுவோ, துதி நீரைவுடன் கர்த்தரே நீ உயர்த்திடுவீர். மகிமை ராஜராஜ. 2 கரங்களை உயர்த்தி பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே, இன்றும் என்றென்றுமா. பலிபீடத்தில்
எத்தனை பேர் உண்மையா ஒப்பு கொடுக்குறீங்க? ஓ உகந்த ஜீவ பலியாய் பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய் பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன். கடைசி அறிவிக்கிறத உயர் ஜீவ பலி யெகோவா ராஃபா நீரே சுகம் தருபவரே யெகோவா சம்மா நீரே கூடவே இருப்பவரே எங்கள் ஆராதனை உமக்கே இயேசுவே எங்கள் ஆண்டவரே. ரெண்டு கரத்தை உயர்த்தி என் ஆண்டவருக்கு முன்பதாக என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. ஓ நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர் நன்மைகள் இந்த உலகம் நம்மை தேடி வரும் பொழுது ஒரு நன்மையை தேடி வரும் ஏழையாம். ஆனா என் ஆண்டவர் அப்படி அல்ல மறவாதவர். துதி உமக்கே சபையாராய் சேர்ந்து கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே. ரெண்டு கரத்தை நல்ல உயர்த்தி இந்த ஆராதனை ஒரு அர்ப்பணத்தில் முடிய வேண்டும். ஒருவருக்கே ஓ நல்லவரே வல்லவரே ஆராதனை அப்பா ஆராதனை வாய்களை திறந்து சொல்லுவோம். நல்லவரே பரலோகம் இறங்கி வந்திருக்கிறது என் அப்பாவுக்கு முன்பதாக. எங்க கண்ணீர் எல்லாம் மாற்றுங்கப்பா. ஆராதனை ஒரு நிமிடம் அவரை மாத்திரம் உயர்த்தி விட்டு ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைச்சு பாருங்க. உள்ளமே பொங்குதையா இயேசுயா வல்ல அப்படியே இந்த பரலோகத்துக்குள்ள போவோமா? என்னை வாழ வைத்தவரே பொங்குதையா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவோமா? நல்லவாரே அப்பா நான் சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் என்னோட இருந்தீங்களே, என்ன வாழ வச்சீங்களே ஆண்டவரே. ரெண்டு கரத்தை உயர்த்தி ஓ நன்றி நன்றி ஐயா. சபையார் மாத்திரம்
உங்க கண்ணீரை பார்க்கிறாரு. பலனற்றவர்களுக்கு பலனை தருகிறார். சோர்வற்றவர்களுக்கு பலவீனத்தை மாற்றுகிறார். எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆமென் 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 என்பதற்கு நீங்க எப்படியெல்லாம் மனசார கர்த்தரை ஆராதிச்சீங்களோ அதெல்லாம் அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம். இந்த ஆராதனை அங்கீகரித்தமைக்காக நன்றி. மீதியான எல்லா வேளைகளிலும் உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். ஆமென் ஸ்தோத்திரம். யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க. யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. பைபிள் எல்லாம் சீக்கிரம் எடுங்க. நேரம் நம்ம போயிட்டு கர்த்தருக்கு 42 2ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். ஆமென். 42:2 எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமாம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா கடைசி நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டரை பார்த்து என்னச்சுன்னா ஒரு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தோடு ஆண்டவருக்கும் அவனுக்கு இருக்கிற தொடர்புகள் என்னச்சுன்னா முடிகிறது. அதற்கு பின்பாக சாத்தானுடைய கையில் என்னச்சுன்னா விடப்பட்டவன். அவன் வாழ்க்கையில் பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்கு ஏன் வந்தது, எதற்கு வந்தது என்கிற கேள்வி என்னச்சுன்னா அவன் கேட்பதற்கு அவனுக்கு எதுவுமே புலப்படாத ஒரு சூழ்நிலையில் என்னச்ச வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் கடைசியில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னச்சுன்னா அவனோடு கூட வெளிப்பட்ட பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் என் வாழ்வில் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இன்னொரு மொழி பெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மால் எல்லாம் செய்ய முடியும், உம்மால் எல்லாம் செய்ய முடியும் என்று நான் அறிவேன், உமது திட்டம் ஒன்றும் தடைபட மாட்டாது. உம்மால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை அறிவேன், உம்முடைய திட்டம் ஒன்றும் என்னச்சுன்னா தடைபடாது என்று இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறோம். இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிவேன், நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிவேன், நீர் திட்டமிடுகிறீர், எதினாலும் உமது திட்டங்களை மாற்றவோ தடுக்கவோ எவராலும் முடிவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீ திட்டமிடுகிறீர் ஆண்டவரே, அதை யார் என்னச்சுன்னா அந்த திட்டத்தை என்னச்சுன்னா மாற்றுவதற்கு, அதை தடுக்கவும் ஒருவராலும் முடியாது என்று என்னச்சுன்னா இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யோபுடைய வாழ்க்கை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அந்த முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று கர்த்தர் சொன்னான், நீதிமான் என்று சொன்னான், உத்தமன் என்று சொன்னான், சன்மார்க்கன் என்று சொன்னான், தேவனுக்கு பயந்தவன் என்று சொன்னான். என் தாசனாகிய யோபு என்று ஆண்டவர் சொன்ன, என் தாசன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, யோபு பார்த்தீங்கன்னா நிதானமாய் பேசுகிற ஒருவனாய் இருந்தான். யோபு என்ன தினந்தோறும் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவனாய் இருந்தான். ஆண்டவரை தேடுவதில் குறைந்து போகவில்லை யோபு. ஆண்டவர் என்ன ஸ்தோத்திரம், தேவனுக்கு விரோதமாய் ஒரு தவறும் செய்யாதபடி தன் வாழ்க்கையை என்ன சுத்தமாய் காத்து கொண்டவனாய் இருந்தான். தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான், சன்மார்க்கமாய் வாழ்ந்தான், நீதிமானாய் இருந்தான், உத்தமமாய் இருந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு என்ன விலகிறவனாய் தன் வாழ்க்கையில இருந்தார். அப்படி இருந்த யோபுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல நெருக்கங்கள், துயரம் வந்தது, துன்பம் வந்தது, இழப்பு வந்தது, நோய் வந்தது, உறவுகள் முறிந்தது, எல்லாம் அவனை விட்டு கடந்து போனது. தனி மனிதனாக நினைச்சின சமுதாயத்தால் தள்ளப்பட்டு, ஜனத்தினால் தள்ளப்பட்டு, குடும்பத்தினால் தள்ளப்பட்டு, தெரு ஓரத்தில் கிடக்கிற ஒரு மனிதனா எல்லாவற்றையும் இழந்தவனாய் மாறினான். வேதம் சொல்லுகிறது, சபாயார் வந்து என்ன கழுதைகளையும் எருதைகளையும் மேல் விழுந்து அதை கொண்டு போனார்கள்.
போனார்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்க வானத்திலிருந்து அக்கினி என்ன விழுந்து ஆடுகளையும் வேலைக்காரர்களையும் பட்சித்து போட்டது என்று வாசிக்கிறோம். கல்தேயர் என்ன 3 பவிஞ்சங்களாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அதை ஓட்டிக்கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்தில் பெரும் காற்று ஒன்று வந்தது. யோபின் பிள்ளைகள் 10 பேரும் மூத்த சகோதரனுடைய வீட்டிலே சந்தோஷமாக அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட இருக்கும் பொழுது அந்த பெருங்காற்றானது 4 மூலையும் என்ன அசைந்து அந்த வீட்டை என்ன மேல் விழுந்து ஒரே நேரத்தில் 10 பிள்ளைகளும் செத்து போக பண்ணினார்கள். முகாந்தரம் இல்லாமல் யோபு என்ன வேதனைக்குள்ளானான், துன்பத்துக்குள்ளானான், துயரத்துக்குள்ளானான், அவன் உபத்திரத்துக்குள்ளானான், எல்லாவற்றையும் இழந்து போனான். தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாய் யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் என்று அவனை குறித்து சாட்சி சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, முகாந்தரம் இல்லாமல் துன்பம், முகாந்தரம் இல்லாமல் வேதனை, முகாந்தரம் இல்லாமல் உபத்திரம், முகாந்தரம் இல்லாமல் இழப்புகள், முகாந்தரம் இல்லாமல் வியாதிகள், முகாந்தரம் இல்லாமல் என்ன ஸ்தோத்திர வாழ்க்கையிலே தோல்விகள், ஒவ்வொரு காரியத்தை என்ன சந்தித்துக் கொண்டே இருந்தார். யோபுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து போய் வெறுமையாக்கப்பட்டவனாய் ஐஸ்வர்யவானாய் இருந்தவன், அந்த தேசத்தில் பெரியவனாய் இருந்தவன் சாதாரணமான மனிதனாய் மாறிவிட்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் யோபை போல என்ன ஸ்தோத்திர ஒரு கேள்வியோடு கூட வந்திருக்கலாம். நான் உத்தமமாய் இருந்தேனே, உண்மையாய் இருந்தேனே, உண்மையாய் ஜெபித்தேனே, உண்மையாய் ஆராதித்தேனே, உண்மையாய் ஊழியம் செய்தேனே, உண்மையாய் கர்த்தருக்கு கொடுத்தேனே, உண்மையாய் கர்த்தரை தேடினேனே, கர்த்தருக்கு முன்பாக நான் என்ன பயந்து நடந்தேனே, பொல்லாப்பு செய்யவில்லையே, தீமையான காரியத்திற்கு விலக்கி வாழ்ந்தேனே, ஆமென் ஸ்தோத்திரம், நான் ஒரு சன்மார்க்கனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேனே, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த உபத்திரம், ஏன் எனக்கு இந்த நிந்தை, ஏன் எனக்கு இந்த இழப்பு, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட தோல்விகள் எனக்கு வந்தது என்கிற கேள்வியோடு கூட குழம்பி போய் வேதனையோடு கூட இருந்தாள். யோபு ஒரு காரியம் சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், கடைசி அவன் சொன்ன ஒரு வார்த்தை, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில நீர் எதை நியமித்து வைத்திருக்கிறீரோ, உம்முடைய சித்தம் எதுவோ அது மட்டும் நிறைவேறும் என்று யோபு அறிக்கையிட்டார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீதிமானுக்கு, கர்த்தருக்கு பயந்தவனுக்கு, பொல்லாப்பு விலகிறவனுக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்குமா? ஏன் எனக்கு வந்தது? நான் எந்த தவறு செய்யவில்லையே. ஆனாலும் யோபுக்கு இப்படிப்பட்ட காரியம் வந்த பொழுது யோபு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் நினைச்சின ஸ்தோத்திரம், இந்த நெருக்கத்தின் பாதையில, உபத்திரத்தின் பாதையில, போராட்டத்தின் பாதையில, நிந்தையின் பாதையில, அவமானத்தின் பாதையில, தனித்து நினைச்சின அந்த வனாந்தரமான பாதையில, பாழாக்கப்பட்ட நிலைமையில யோபு அறிக்கையிட்டது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1:20, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. முகாந்தரம் இல்லாமல் என்ன வேதனைப்பட்டான், முகாந்தரம் இல்லாமல் எல்லாம் இழந்து போனான், முகாந்தரம் இல்லாமல் எல்லாவற்றையும் என்ன ஸ்தோத்திரம் தன் வாழ்க்கையில் இழந்து அவன் குற்றலாய் போடப்பட்ட வனாந்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். என்ன செய்தேன்? எந்த தவறுமே நான் செய்யவில்லை, எந்த பொல்லாப்புக்கு உடன்படவில்லை. அவன் சொல்லுகிறான், என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிமே நினைவாயிருப்பது எப்படி? அவ்வளவு பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் வாழ்ந்தான். ஆனா அந்த யோபுக்கு என்ன, அவன் இந்த பாடுகள் முகாந்தரம் இல்லாமல் வந்தாலும் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. 4:6 வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லு, உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ. ஆமென் ஸ்தோத்திரம். தேவ பக்தி உம்முடைய உறுதி,
ஆண்டவருக்காக அந்த பக்தி வைராக்கியத்தை விடல. 27ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல பாருங்க. 27:2-3 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசிலும் இருக்க மட்டும், நான் உயிர்ல இருக்க மட்டும், உயிரோடு வாழ மட்டும். 3ஆம் வசனம், என் உதடுகள் தீமையை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று சொன்னான். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பாடுகள் மத்தியிலே போகிறோம், வேதனையின் மத்தியிலே போகிறோம், உபத்திரத்தின் மத்தியிலே போகிறோம். நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது? யோபை போல ஒரு சோதனைக்குள்ளாய் போனவன், யோபை போல ஒரு பாடுகளை அனுபவித்தவன், யோபை போல ஒரு நிந்தைக்குள்ளாய் போனவன், யோபை போல இழந்தவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆனாலும் தன் நாவினால் இவைகள் எல்லாவற்றிலும் அவன் பாவம் செய்யவே இல்லை. அவன் ஆமை ஸ்தோத்திரம், அவனுடைய வாழ்க்கையில் உதடினால் தீமை சொல்லுவதும் இல்லை, தன் நாக்கினால் கபடம் பேசுவதும் இல்லை. அவன் ஜீவன் இருக்க மட்டும் அதை காத்துக்கொண்டான். வேதம் இன்னும் சொல்லுகிறது, ஆமை ஸ்தோத்திரம், 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 5ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இந்த உபத்திரத்தின் நடுவில் நீ செய்ய வல்லவர் என்று யோபு விசுவாசமா அறிக்கையிட ஆரம்பித்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும், நான் உபத்திரம் தான், வேதனை தான், இழப்புகள் தான், துக்கம் தான், வருத்தங்கள் தான், நிந்தைகள் தான், அவமானங்கள் தான், வாழ்க்கையிலே சூனியமாக்கப்பட்ட நிலைமையிலையும் யோபு விசுவாசமாய் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீ செய்வீர் ஆண்டவரே என்று அவன் அறிக்கையிட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். 13-15 வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழி அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன். நான் சோதிக்கப்பட்ட பின் அவர் கையில பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு வருகிற பாடுகள், எனக்கு வருகிற நிந்தைகள், எனக்கு வருகிற உபத்திரங்கள், எனக்கு வருகிற ஆமை ஸ்தோத்திர உபத்திரமான பாடுகளும், ஆமை துன்பமும் துயரமும் கண்ணீரும் வியாதிகளும் இழப்புகளும் தோல்விகளும் நிரந்தரமானதல்ல. அவைகள் எல்லாவற்றிலும் ஆமை ஸ்தோத்திரம் கர்த்தரின் நம்பிக்கையாயிருப்பேன். என்னை அவர் கொன்று போட்டால் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை நான் விட்டுவிட மாட்டேன் என்று அந்த விசுவாசத்தோடு அறிக்கையிட்டான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் யோபு மறுபடியும் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று, அவர் கடைசி நாளில் பூமியில் நிற்பார் என்று நான் அறிகிறேன், அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம் பாருங்களேன், 26 சொல்லுகிறது, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பாடும் தேவ பிள்ளைய ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க. எந்த கஷ்டமும் எந்த வேதனையும் தேவ பிள்ளைய மேற்கொள்ள முடியாது. அதனால தான் சொல்லுகிறான், இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் மாமிச கண்களே அவரை காணும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா சொல்லுவா. அல்லேலூயா. 27:5 பாருங்களேன். 27:5 சொல்லுகிறா, என் ஆவி பிரியமட்டும், என் உத்தமத்தை என்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விளக்க மாட்டேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்தில் பாருங்க, என் நீதியை கட்டியாய் பிடித்திருக்கிறேன் என்று சொன்னா. அதனால என்ன நடக்க போகிறது? அவன் சொன்ன இன்னொரு விசுவாச வார்த்தை 37:5 வாசிக்கும் பொழுது, நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 6வது மாதம், இந்த வருஷத்தினுடைய ஆமென் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் நடுப்பகுதிக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில இதுவரை ஆண்மை ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில முகாந்தரம் இல்லாமல் வந்த பிரச்சனைகள், முகாந்தரம் இல்லாமல் வந்த போராட்டங்கள், முகாந்தரம் இல்லாமல் வந்த தோல்விகள், முகாந்தரம் இல்லாமல் வந்த இழப்புகள், முகாந்தரம் இல்லாமல் வந்த என்ன ஸ்தோத்திர நெருக்கங்கள், முகாந்தரம் இல்லாமல் வந்த ஆமென் ஸ்தோத்திர கண்ணீர்கள், கவலைகள், பிரிவினைகள், இழப்புகள், இவைகள் எல்லாவற்றிலும் யோபை போல இன்றைக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசமாய் அறிக்கையிட்டார். அதே யோபுக்கு கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. என்ன விளங்க பண்ணினார்? 42:2 சொல்லுகிறார், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென் ஸ்தோத்திரம். பிரச்சனை நிரந்தரமானது அல்ல, நெருக்கம் நிரந்தரமானது அல்ல, வியாதி நிரந்தரமானது அல்ல, போராட்டம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. இவைகளும் கடந்து போகும். நன்மையானதை பார்க்க கர்த்தர் உதவி செய்வா. பள்ளங்களில் நம்ம நடந்து போகலாம், ஆனாலும் நமக்கு மலை மேல் கண்மலையில் நிறுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் நிச்சயமாகவே நம்மை நிறுத்த வல்லவர். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், அவைகள் எல்லாவற்றும் நின்று கர்த்தர் அவன் என்ன செய்தார்? விடுவிக்கிறார். எல்லாத்திலிருந்து விடுவிக்க தேவன் வல்லவர். இந்த வருஷம் இந்த மாதத்தில் எந்த சூழ்நிலை இந்த முதல் ஆராதனைக்கு வந்தீங்க, அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். கை வை தலையில சொல்லுங்களேன். அவர் என்ன செய்தார்? இந்த வார்த்தையெல்லாம் என்ன சின்ன ஸ்தோத்திரம். உருக்குலைந்து போனவன் மாண்டுபவன் நினைத்தவன் ஆமென் ஸ்தோத்திரம். அவனுக்கு என்ன செய்தார்? 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பாருங்க. 42:10 பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக ஆமென் ஸ்தோத்திரம் வேண்டுதல் செய்த போது 9ஆம் வசனத்தை பாருங்க. 9ஆம் வசனம் 9. அப்பொழுது தேமானியாகிய எலிப்பாசும் சூகியனாகிய பில்தாத்தும் நாகமத்தியனாகிய சோபாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். எதை பார்த்தா சொல்லுங்க? என்ன பார்த்தா? நல்ல சத்தமா சொல்லுங்க. 1ஆவது அதிகாரத்தில் பார்த்தவ 42ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் மறுபடியும் திரும்பி பார்க்கிறார். அவர் பார்த்தா போதுங்க. அல்லேல சொல்லுங்க. அல்லேல சொல்லுங்க. அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அந்த 12ஆம் வசனத்தோடு என்னச்சுன்னா அவனை மறந்தவர் ஆமென் ஸ்தோத்திரம். அதற்கு பின்பாக யோபை முகமுகமா எப்பொழுது தரிசித்தார்? ஆமென் ஸ்தோத்திரம். 42ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஆமென். அவர் பார்த்தா போதும், சூழ்நிலையெல்லாம் மாறிடும். அல்லேல சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகாரு வாழ்க்கையில் நெருக்கப்பட்டிருந்தா ஆமென் ஸ்தோத்திரம். எங்கிருந்து வருகிற? அந்த துறவு அண்டையில் கர்த்தர் பார்த்து, நீ எங்கிருந்து வருகிற, எங்க போற? அது பார்த்து கேட்டா அவர் சொன்னா, என்னை காண்கிறவரை நானும் இங்கே கண்டேன். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. என் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார். அவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். என் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார். உங்க அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்ப்பாருங்க. இந்த மாதத்தில் உங்கள் அங்கலாய்ப்பு என்ன? உங்கள் குமுறுதல் என்ன? உங்கள் மனதில் இருக்கிற என்ன வேதனை என்ன? உங்கள் வாழ்க்கையில் என்ன உங்களை சிறுமைப்படுத்துகிற என்ன அந்த துன்பம் என்ன? அதை கர்த்தர் அந்த அங்கலாய்ப்பை கேட்பார். உங்களுடைய புலம்பலை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். ஆண்டவர் அவர் கண்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் இருந்தது, சமாதானம் இல்லாமல் இருந்த சஞ்சலத்தோடு வாழ்ந்திருக்கிற என்ன ஸ்தோத்திரம். சகேவை கர்த்தர் கண்டார். சகேவே சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். அழைத்தா, இறங்கி வந்தால் சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போனா. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தன் வாழ்க்கை இருக்கிற ஒரு சுதந்திரத்தை இழந்து போய் தலைவர் கோலமாக வந்திருக்கிறவை ஆண்டவர் கண்டார். அவள் துக்கத்தை மாற்றினார். அவள் இழந்ததை மறுபடியும் திரும்ப அவர் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் கண்டால் போதும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சின பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள், பல நிந்தைகள், உபத்திரங்கள். ஆண்டவர் சொல்லுகிற, என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன். என் ஜனத்தை விடுவிக்கும்படி நான் இறங்கி வந்தேன் என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? அம்மை வேலை பார்க்கிற இடத்திலேயோ, தொழில் செய்கிற இடத்திலேயோ, குடும்பத்திலேயோ, எந்த இடத்தில் நெருக்கப்பட்டிருந்தால்
இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விடுதலை இந்த மாதத்தில் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நோக்கி பார்த்தவர் என்ன செய்தாரா? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்து 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இந்த மாதம் என் சிறையிருப்பு மாறுகிற மாதம். எத்தனை ஆமதிக்கிறீங்க? எத்தனை ஆமதிக்கிறீங்க? அமை ஸ்தோத்திரம். நல்ல கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜோமனுங்க பார்க்கலாம். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, யார் என்னை பார்க்கலப்பா, இந்த உலகம் என்ன பார்க்கலப்பா, என் வேதனையை பார்க்கல, என் கண்ணீரை பார்க்கல, என் புலம்பலை பார்க்கல, என் அங்கலாய்ப்பை பார்க்கல, என் துக்கத்தை பார்க்கல, என் நிலைமையை யாரும் பார்க்கல, என் கணவன் பார்க்கல, மனைவி பார்க்கல, பிள்ளைகள் பார்க்கல, பெற்றோர்கள் பார்க்கல, என் உடன்பிறப்புகள் பார்க்கல, ஆனாலும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். இன்றைக்கு என் சிறையிருப்பை மாற்றுவீர் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவாராக. இன்றைக்கு சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவாராக. இதுவரையும் இருந்த சிறையின் அனுபவத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு முறித்து போடுவாராக. இப்பொழுது முறித்து போடுவார். நல்ல வாயை திறந்து இயேசுவே என்று கூப்பிடுங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அபயமிட்டதை போல தேவனை நோக்கி அபயமிடுங்க. இயேசுவே, என் சிறையிருப்பை மாற்றுமாயா. இயேசுவே, என் சிறையிருப்பை மாற்றும் ஆண்டவரே. இன்றைக்கு உங்கள் சிறையிருப்புகள் மாறும், உங்க உபத்திரங்கள் மாறும், உங்க வேதனைகள் மாறும், உங்க வியாதிகள் மாறும், உங்க துன்பங்கள் மாறும், உங்கள் வருத்தங்கள் மாறும். ஆமென் ஸ்தோத்திரம். உங்கள் பிரச்சனைகள் மாறும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் சத்துருக்களை கர்த்தர் விலக்கி எல்லா பொல்லாப்புகளுக்கு விலக்கி பாதுகாப்பா. நல்ல கையை தட்டி வாயை திறந்து நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிறையிருப்பை மாற்றினார். பார்த்தார், சிறையிருப்பு மாறினது. அதற்கு அடுத்து வேதம் சொல்ல, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. எத்தனை ஆமதிக்க போறீங்க? எத்தனை ஆமதிக்க போறீங்க? நீங்க இழந்தது ஆண்டவர் மறுபடியும் இரட்டத்தனையா தர போறார். ஆமென் ஸ்தோத்திரம். எதை நீங்க இழந்து போய் நிக்கிறீங்களோ அது எல்லாம் மறுபடியும் கர்த்தர் தர போகிறார். இழந்த சமாதானம் வரப்போகிறது, இழந்த நிம்மதி வரப்போகிறது, இழந்த ஆசீர்வாதம் வரப்போகிறது, இழந்த வேலை வரப்போகிறது, இழந்து போன ஆமென் ஸ்தோத்திரம் பிசினஸ்ல இருக்கிற ஆர்டர்ஸ் மறுபடியும் வரப்போகிறது, இழந்து போன தொழில் மறுபடியும் வரப்போகிறது, இழந்து போன உறவுகள் மறுபடியும் வரப்போகிறது. எதெல்லாம் உங்க கைகளை விட்டு நழுவி போனதோ அது எல்லாம் கர்த்தர் மறுபடியும் அந்த சுதந்திரத்தை இந்த மாதத்தில் ஆமென் கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுக்கு தரப்போகிறார். ஆமதிக்கிறவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சின்ன ஸ்தோத்திரம். பார்த்தா அவன் சிறையிருப்பு மாறினது. இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனையா திரும்ப அவனுக்கு தந்தார். அது மட்டுமல்ல, 11ஆம் வசனம் எப்படி சொல்லுது? 11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் உறவினர்கள் நண்பர்கள் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காய் அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இழந்து போன உறவுகளை கர்த்தர் இந்த மாதத்தில் திரும்ப வர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வந்த கஷ்டம் நெருக்கத்தை பார்த்து, உங்க வாழ்க்கையில வந்த தேவையை பார்த்து உங்களை விட்டு தூரமாய் போன உங்கள் உடன்பிறப்புகள், உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் மறுபடியும் திரும்ப உங்களை தேடி வருகிற நாள் இந்த நாள் தான். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் மறுபடியும் திரும்ப வர பண்ணுவா. ஆமென் ஸ்தோத்திரம். என் வீடு எவ்வளவு சந்தோஷமான வீடா இருந்தது, என் வீடு எவ்வளவு விருந்துசாலையா இருந்தது, அதெல்லாம் அந்த மகிமை போயிட்டு ஐயா, அந்த சமாதானம் போயிட்டு, அந்த சந்தோஷம் போயிட்டு, அந்த உறவுகள் முறிந்து போய்விட்டது. மனைவி உறவு முறிந்து போனது, வேலைக்காரன் உறவு முறிந்து போனது, உறவினர்கள் உறவுகள் முறிந்து போனது, நண்பர்களுடைய உறவு முறிந்து போனது, எல்லாம் முறிந்து போயிருந்தா. இப்போ கர்த்தர் அவனை பார்த்த பொழுது முறிந்து போன உறவுகள்லாம் மறுபடியும் அவனை தேடி வந்தது. அல்லேலூயா. அவன் தேடி போகவில்லை, அவனை தேடி வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 12 ஆண்டோட வார்த்தை சொல்லுது, கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கலாம், அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். இதுவரையும் இல்லாத ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் கர்த்தர் தருவார். எத்தனை ஆமதிக்கிறீங்க?
உங்கள் தொழிலில் பார்க்க போகிறீங்க, உங்கள் வீட்டில் பார்க்க போகிறீங்க, உங்கள் குடும்பத்தில் பார்க்க போகிறீங்க. அமை தோத்திரம். எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் முன் நிலைமையை பார்க்கலாம், இதுவரையும் நான் காணாத கிரகிக்க கூடாத அதிசயமான கிரியைகளை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களை என் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நீ செய்கிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க, விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க, விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, நீ இந்த ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன், இந்த நன்மையை தரப்போகிறேன், பெற்றுக்கொள்ளுகிறோம், சுதந்திரிக்கிறோம், சுதந்திரிக்கிறோம். இழந்த ஆமை ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தை மறுபடியும் சுதந்திரிக்கிறோம். அதற்கு பின்பாக அவன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்கள் இரட்டத்தனை அவனுக்கு திரும்ப கிடைத்தது. ஆமை ஸ்தோத்திர. மிருக ஜீவன்கள் கிடைத்தது, பிள்ளைகள் மறுபடியும் ஆண்டர் கிடைத்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் இந்த சுதந்திரத்தை தருகிறார், சுதந்திரத்தை தருகிறார். இழந்த சுதந்திரத்தை கர்த்தர் மறுபடியும் திரும்ப தருகிறார். இழந்த உறவுகளை கர்த்தர் மறுபடியும் திரும்ப தருகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மறுபடியும் நிறைவாக தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. கடைசியாக வேதத்தில் பாருங்கள், 16ஆம் வசனம் சொல்லுகிறது. 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் 40. அதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கல. அவர் கண்டால் போதுங்க, நாமும் காண கர்த்தர் கிருபையை தருவார். அழிந்து போக மாட்டோம், அழிந்து போக மாட்டோம். எத்தனை ஆமதிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் தோத்திர. கர்த்தர் ஜீவன் நாட்களை ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாய் தருவதற்கு, அந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. ஆமென் தோத்திரம். அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமென் தோத்திரம். எல்லாம் பைபிள் எல்லாம் கீழே வச்சுட்டு எல்லாம் எழும்பி நின்று கர்த்தர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம செய்தி ஆமென் ஸ்தோத்திரம் இன்றைக்கு முடிந்தாலும் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி இருக்கிறது. இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்தை அதை குறித்து இன்னும் விளக்கமாய் பேச கர்த்தருக்கு சித்தமானால் பேசுகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல சுதை அங்கங்க பார்க்காதபடி, வேடிக்கை பார்க்காதபடி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு தான் போகணும். இன்றைக்கு ஒரு ஆமென் நேரத்தை செலவழித்தது வீணாய் போய்விடக் கூடாது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்க்கிறார், உங்க சூழ்நிலையை பார்க்கிறார், உங்கள் வேதனையை பார்க்கிறார், உங்கள் தோல்வியை பார்க்கிறார், உங்கள் சிறையிருப்பை பார்க்கிறார், உங்கள் இழப்புகளை பார்க்கிறார். ஆமென் ஸ்தோத்திரங்கள். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சூனியமாக்கப்பட்ட நிலைமையை, தனித்து விடப்பட்ட நிலைமையை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு பார்த்த அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி, 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 மகிமைப்படுத்தி. நல்ல விடுதலையோடு வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த நுகங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும், நுகங்கள் உடைக்கப்படட்டும். எல்லா பில்லி சுனியத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்படட்டும். சாத்தானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்படட்டும். பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்படட்டும். மாந்திரிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்படட்டும். குடும்பத்தை பாழாக்குற பொல்லாத ஆவியே, சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, உறவுகளை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, பிசினஸை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, வேலைகளை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, படிப்பை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, மேன்மைகளை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில், சாமி இயேசுவின் வல்லமையில நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன், அப்புறப்படுத்துகிறேன். பிள்ளைகள் வாழ்க்கை விருத்தி அடைய முடியாதபடி, நல்ல காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை நடக்க முடியாதபடி தடை பண்ணுகிற பொல்லாத வல்லமை இன்றைக்கு அதமாக்கப்படுவதாக. நல்ல கையை தட்டு ஆமை எல்லாரும் ஏகோபித்து அந்த பொல்லாத சாத்தான் மேல ஒரு ஜெயம், ஒரு ஜெயம், ஒரு ஜெயம், ஒரு ஜெயம். இந்த மாதம் ஜெயத்தின் மாதம், சுதந்திரிக்கிற மாதம், பெற்றுக்கொள்ளுகிற மாதம், ஆசீர்வாதத்தின் மாதம், நன்மை அனுபவிக்கிற மாதம், இழந்ததை திரும்ப பெறுகிற மாதம். நல்ல கையை தட்டி, கையை தட்டி முன்னால பின்னால இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள்.
பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவனை உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது ஆமென் நிறைவேறும். ஆமென். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவன் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீதானே. தேவரே நீ சகலமும் செய்ய அவர் செய்ய நினைத்தது தடைபடாதே. தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை வாழ்க்கையில பிள்ளைகள் வாழ்க்கையில சபையில ஊழியத்தில நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவன் நீதானே. தடுப்பவர் எவரும் எங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே. கண்மலையே உம்மை துதித்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் ஒருவருமில்லை. எந்த சக்தி கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே. கண்மலையே உம்மை துதித்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இங்கு இல்லையே. காற்றையும் காற்றையும் கடந்திடுவே. கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். மகனே மகளே நிறைவேறும். இல்லவும் வாழ்க்கை நிறைவேறும். கர்த்தருடைய சித்தம் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். எந்த வல்லமை அதை பறிக்க முடியாது. எந்த சக்தி அதை பறிக்க முடியாது. அதை பெற்றுக்கொள்ள 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 இயேசுவின் நாமத்தில் செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவே. சொல்லுவா அறிக்கையிடுவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எதிராக இருக்கிற எல்லா மாந்திரிக வல்லமைகள், எல்லா பிசாசின் வல்லமைகள், எல்லா சூனியத்தின் வல்லமைகள், நன்மைகளை தடை பண்ணுகிற, சமாதானத்தை தடை பண்ணுகிற, சுகத்தை தடை பண்ணுகிற எல்லா ஆவிகள் இன்னைக்கு முடிக்கப்படுவதாக. பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சிறையிருப்பு மாறுகிறது. சிறையிருப்பு மாறுகிறது. சிறையிருப்பு மாறுகிறது. சிறையிருப்பு மாறுகிறது.
ஆமை இழந்த நன்மை, இழந்த சுகம், இழந்த சமாதானம், இழந்த ஆசீர்வாதம், இழந்த மேன்மை, இழந்த உறவுகள், இழந்த வேலை, இழந்த தொழில், இழந்த ஆர்டர், இழந்த ஸ்தோத்திர சொத்துக்கள், இழந்த நன்மைகள் எல்லாம் திரும்ப வருகிறது இயேசுவின் நாமத்தில். ஒரு யாத்தான ரபபலரரரா. ஆமே ஆமே. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், எங்க சபையில செய்வதை தடுப்பவன் யார்? தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என் குடும்பத்தில் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என் பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது. என் வேலைகளை, என் தொழில செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது. என் சபையில ஊழியத்தினை செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், பெற்றுக் கொள்ளுகிறோம். கையை தட்டி கர்த்தரை என்னுடைய நாமத்தில் சுதந்திரித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.